அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இந்த திருமுனை கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு மத்தியிலே பகிரப்படக்கூடிய கருத்துக்களை செவிதாழ்த்தி கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருமுனை கூட்டத்தின் வாயிலாக இஸ்லாமும் தவறான புரிதலும் என்கின்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மனித குலத்திற்கு இறைவனுடைய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த கொள்கையை அழகான கொள்கை என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அதை பிற மக்களுக்கு அழகான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டும் இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குள்ளே செல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இயக்கம் என்றால் என்ன என்பதை நாம் ரத்தின சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோமேயானால் இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை முழுமையாக உள்ளத்தில் பதிய வைக்க முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலத்தினுடைய முதல்வரை தேர்வு செய்யக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறதே, அது போன்ற ஒரு கட்சிகளாக இருந்து ஒரு முதல்வர் பதவிக்காக அல்லது அமைச்சர்களாக இருப்பதற்காக ஒரு பகுதியை ஒரு எம்எல்ஏவாக ஒரு எம்பியாக இருந்து ஆட்சி செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. மாறாக இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முஹம்மது என்கின்ற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த உலகத்தை படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை தூய்மையாக அறிந்து கடைபிடிக்கக்கூடிய நாங்கள் அந்த மார்க்கத்தினுடைய சுவையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்பாக நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகளை விட பெரிய நன்மைகளை பெறுவதற்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே உலக ரீதியான அந்த நன்மைகளை உலகம் அளிக்கப்பட்டதற்கு பின்பாக நிரந்தர வாழ்க்கையான அந்த மறுமை வாழ்க்கையில் நாங்கள் பெறவிருக்கின்ற அந்த நன்மைகளை நாங்கள் மட்டும் அடையக்கூடாது. நாங்கள் பிறப்பால் முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் காலப்போக்கிலே தான் இந்த உண்மையான இஸ்லாத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஏக இறைவனை வணங்குவதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை நம்மால் அடைய முடியும் என்பதை உணர்ந்ததற்கு பின்பாக தான் அதை பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதை மட்டுமே நோக்கமாக வைத்து இந்த இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பு 2003ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக பல பெயர்களிலும் இந்த கொள்கையோடு பல இயக்கங்களில் நாம் பயணித்திருக்கிறோம். ஒரு காலத்திலும் மக்களுக்கு மத்தியில் நாம் ஓட்டு கேட்டது கிடையாது, வாக்கு கேட்டது கிடையாது. மக்களிடத்திலே பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், பதவிக்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் செயல்பட்டது கிடையாது. மாறாக நல்ல கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம். அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியது மட்டும்தான் இந்த ஜமாத்தினுடைய நோக்கம். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக எந்த நன்மையும் கிடையாது. இந்த ஜமாத்தில் யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள்.
இவர் ஜமாஅத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு குடிசை வீட்டில் இருந்தார். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்பாக ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்று ஒருத்தரை காண்பிக்க முடியுமா? அல்லது இந்த தௌஹீத் ஜமாஅத்திற்கு வந்ததற்கு பின்பாக இவர் மகத்தான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார் என்று இந்த பகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒருவரை கூட காண்பிக்க முடியாது. அதற்கு மாற்றமாக நிறைய இழப்புகளை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை செய்வதன் மூலமாக பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்கிறோம். எங்களுடைய வியாபாரத்தை விட்டு நாங்கள் வருகிறோம். இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். மக்களுக்கு தேவையான நல்ல சமூக பணிகளை நாம் செய்கிறோம். அந்த பணிகளை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மக்களிடமிருந்து நன்கொடைகள் எதுவும் வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை செலவு செய்து அந்த பணிகளை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஜமாஅத்தில் ஒரு நிர்வாகியாக, ஒரு பேச்சாளராக அல்லது அடிப்படை உறுப்பினராக எந்த நிலையில் நாம் பயணித்தாலும் இந்த உலகத்தில் இழப்பை தான் நாங்கள் சந்தித்திருக்கின்றோமே ஒழிய ஒரு துளி அளவிற்கு கூட எந்த விதமான பகடுகளையும் நாங்கள் இங்கு பெறுவது கிடையாது. அதை முதலில் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்வதனுடைய அந்த உண்மை உங்களுக்கு விளங்கும். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் அருள பெற்ற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால் இறைவன் எப்படி இந்த மார்க்கத்தை வடிவமைத்திருக்கிறானோ, இந்த மார்க்கம் என்றால் என்ன என்பதை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அதை தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களால் இஸ்லாம் என்று பார்க்கப்படக்கூடிய அந்த வழிமுறை என்பது வேறாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்பது அழகான மார்க்கமாகவும், ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை குறித்து பல தவறான புரிதல்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை விளக்குவதற்காக தான் இந்த தலைப்பே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை இறைவன் கற்றுக் கொடுத்த முறையில் நாம் புரியாமல் தவறான ஒரு முறையில் நாம் புரிந்து கொண்டோமையானால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கதை வடிவில கூட ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு பாடமாக சொல்வார்கள். ஒரு தந்தை, அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பெரிய வியாபாரி, அவ்வளவு சொத்து பத்துகளை சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் பெற்றெடுத்ததோ ஒரே ஒரு மகன்தான். தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய மகனுக்கு அவர் சில அறிவுரைகளை சொல்லுகிறார். என் தந்தையினுடைய கேரக்டரே அட்வைஸ் பண்றது தானே. அவர் மரண தருவாயில தன்னுடைய பிள்ளைக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். என்னென்ன அறிவுரையை சொல்லுகிறார்? என்னுடைய அருமை மகனே, இந்த வியாபாரத்தில் நான் வெற்றி அடைந்திருக்கின்றேனையானால், கோடிக்கணக்கான சொத்து பத்துகளை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேனையானால் அதற்கு நான் 3 காரியங்களை கடைபிடித்தேன். அதை நீயும் கடைபிடி. இந்த வியாபாரத்தை நஷ்டமில்லாமல் நீ கொண்டு செல்லலாம் என்று அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறார். என்ன அறிவுரை? நீ காலையில் நிழலிலே வியாபாரத்திற்கு சென்று நிழலிலே மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வா. வியாபாரம் செய்யறதுக்காக காலையில புறப்படுறோம்னு வைங்க, நிழல்லையே போகணும். வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஓய்வுக்காக வீட்டுக்கு வரமா, நிழல்லையே வான்னு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். இரண்டாவது என்ன? இரண்டாவதாக அவர் சொல்கிறார், தோளால் ஆன வேலியை உன்னை சுற்றி அமைத்துக் கொள், அதுதான் உனக்கான பாதுகாப்பு அப்படின்னு இரண்டாவது அறிவுரையை சொல்லுகிறார். மூன்றாவது அறிவுரையாக, நீ இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் உணவை உண்ணுகிறாயோ அதை சுவையான உணவாக உண்ண பழகிக்கொள் அப்படின்னு 3 அறிவுரை சொல்லுகிறார். இந்த 3 அறிவுரையினுடைய நோக்கம் வேறு, ஆனால் அந்த மகன் புரிந்து கொண்டது வேறு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். தந்தை வியாபாரத்துக்கு போகும்போது நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வா அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாரு.
அப்ப வீட்டுல இருந்து அவருடைய கடைக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய ஒரு பந்தலை ஏற்பாடு பண்ணிட்டாரு. எப்ப போனாலும் நல்ல நிலையே போகணும், நல்ல நிலையே திரும்பி வரணும்னு. அப்ப அவரு சூரியனுடைய அந்த வெளிச்சம் அவருடைய உடலில் படாததனுடைய விளைவு என்னவென்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லாமல் உடலில் நிறைய நோய்கள் வந்து விட்டது. அதே போன்று அவர் தோளாலான வேலையை அமைத்துக்கொள் அப்படின்னு அறிவுரை சொன்னார்ல, இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னை சுற்றியுள்ள எல்லா கறிகடைகளுக்கும் சென்று எல்லா பிராணிகளுடைய தோல்களையும் வாங்கி வந்து தன்னுடைய வீட்டை சுற்றி வேலையாக அமைத்து விட்டார். அந்த வாடை தாங்க முடியாமல் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் இவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். உறவும் இல்லை, நட்பும் இல்லை, மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து விட்டார். அதே போன்று சுவையாக உண்ண வேண்டும் என்பதற்காக வீட்டுல இருந்தா மனைவி சமைச்சு கொடுத்துருவாங்க, கடைக்கு போனா யார் நமக்கு சமைச்சு கொடுப்பான்னு அங்க ஒரு பெண்ணை வேலைக்கு நியமிச்சு அங்க ஒரு சமையல்காரியை வச்சுட்டாரு. அப்ப கடைக்கு போனாலும் வயிறு நிறைய சாப்பாடு, வீட்டுக்கு வந்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு, அதன் மூலமாக நிறைய நோய்கள் அவருடைய உடலை தொத்தி கொண்டது. அப்ப உடல் ஆரோக்கியத்திலையும் அவர் நஷ்டத்தை சந்தித்து வியாபாரத்திலும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். ஏன்? தந்தை சொன்ன அறிவுரையை தவறாக புரிந்து கொண்டார். தந்தை என்ன அறிவுரை சொன்னார் தெரியுமா? வியாபாரத்துக்கு போகும்போது நலன்லையே போ, நலன்லையே வானா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே நீ வியாபாரத்துக்கு விடியற் காலையில போ, வீட்டுக்கு திரும்பி வரும்போது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வா, உழைப்புல கவனத்தை செலுத்துன்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரி தோளாலான வேலையை அமைத்துக்கொள் அப்படின்னா, நாய் என்கின்ற அந்த பிராணி இருக்குது பாருங்க, உன்னுடைய சொத்து பத்துகளை பாதுகாப்பதற்காக உன்னுடைய வீட்டை சுற்றி நாய்களை வளர்த்துக்கொள் அப்படின்னு அவர் அறிவுரை சொல்லி இருக்கிறார். தப்பா விளங்கிக்கிட்டாரு. அந்த மாதிரி எப்பொழுது சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிடு என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவாக எந்த உணவாக இருந்தாலும் சரி, வயிற்றிலே அந்த பசி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எதை சாப்பிட்டாலும் அது ருசியாக தான் தெரியும். அப்ப கடுமையான உழைப்பின் மூலமாக பசி ஏற்பட்டதற்கு பின்பாக நீ சாப்பிடு அப்படிங்கறத தான் சொல்லி இருக்கிறாரு. இதை இவர் சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி இருந்தார்னா வியாபாரத்தில் நல்ல வெற்றி அடைஞ்சிருப்பார். ஆனா தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு என்ன? அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார், மிகப்பெரிய நோயாளியாக மாறிவிட்டார். அப்ப சாதாரண உலகத்தினுடைய விஷயத்திற்காக ஒரு சின்ன தவறான புரிதல் பாருங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமையானால் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் விதைக்கக்கூடிய ஒரு மார்க்கம், பகைமையை வெறுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு எதையெல்லாம் நன்மையை தருகிறதோ அதையெல்லாம் ஏவக்கூடிய ஒரு மார்க்கமாக, எதுவெல்லாம் அவனுக்கு தீமையை தருகிறதோ அதை விட்டெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன? மனிதர்கள் இந்த உலகத்தில் நாம் ஆளுகிறோம் அல்லவா, நம்மை போன்று இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்கிறது. நாம் எப்படி மனிதர்களாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் ஆடு மாடு இது போன்று 4 கால்களால் நடக்கக்கூடிய கால்நடைகளும் இருக்கிறது. கடல்களிலே வசிக்கக்கூடிய அந்த கடல் உயிரினங்களும் இருக்கிறது. வானத்திலே மிதந்து பறக்கக்கூடிய பறவை இனமும் இருக்கிறது. நம்மை சுற்றி அன்றாடம் பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள் போன்ற எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, அந்த படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். அதற்கு முதன்மையான காரணம் என்னவென்றால் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கு இருக்கிறது. கால்நடைகளுக்கோ கடல் உயிரினங்களுக்கோ பறவை இனங்களுக்கோ இன்னும் பிற படைப்புகளுக்கோ 6வது அறிவு வழங்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அந்த 6வது அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதே, அந்த அறிவை மெருகேற்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. 6வது அறிவை இஸ்லாம் வழங்கிவிட்டு அல்லாஹ் இறைவன் நமக்கு வழங்கிவிட்டு அதை அப்படியே சும்மா வச்சிருன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லல. நம்மை படைத்த இறைவன் அதை நமக்கு வழிகாட்டவில்லை. மாறாக அந்த 6வது அறிவை கொண்டு நீ இந்த உலகத்தை சிந்தித்து பார். உன்னை சுற்றி எதுவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சிந்தித்து உன்னுடைய தரத்தை உயர்த்திக் கொள் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது, அறிவை பயன்படுத்த சொல்லுகிறது.
திருமறை குர்ஆனை அதில் ஒரு வசனத்தை பாருங்கள், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? பொதுவாக முஸ்லிம்களுக்கு மத்தியில குர்ஆன் என்றால் இறைவேதம் என்று ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வந்து விட்டால் அதன் மீது சந்தேகம் வருமா? ஒருபோதும் சந்தேகம் வராது. ஆனால் திருமறை குர்ஆனுடைய இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. குர்ஆனை இறைவேதம் என்று நீங்கள் ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த திருமறை குர்ஆனை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் சிந்தித்து இது சரியானதா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதா, உண்மையில் இது இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதா என்பதை எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதுல சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயமாக ஒன்றை பாருங்கள். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடவுள் கொள்கை என்பது பல கொள்கை இருக்கிறது. இஸ்லாமியர்களாகிய நாங்கள் ஒரு இறைவனை மட்டுமே வணங்குகிறோம். அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது என்று உறுதியாக நம்புகிறோம். அவனுடைய ஆற்றலிலும் அவனுடைய அதிகாரத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதை உறுதியாக நாம் நம்புகிறோம். அதே நேரத்திலே இந்த பகுதியில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறார்கள், 3 கடவுள் கொள்கையை கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அதே போன்று தூணிலும் இறைவன் இருக்கிறான், துரும்பிலும் இறைவன் இருக்கிறான் என்று எல்லாவற்றிலும் இறைவன் சூழ்ந்திருக்கிறான் என்கின்ற கடவுள் கொள்கையை நம்பிக்கை கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திக கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் எதை சொல்லுகின்றது? ஆனால் லக்கும் தீனுக்கும் வலியதீன், ஒவ்வொரு முஸ்லிமும் இதை சொல்ல வேண்டும். நான் நம்பிக்கை கொண்ட மார்க்கம் எனக்குரியது, நீங்கள் நம்பிக்கை கொண்ட மார்க்கம் அது உங்களுக்குரியது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. நீங்கள் சிந்தித்து விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் அதை விட்டு விடலாம். எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது இந்த மார்க்கத்தில். ஆனால் எதற்காக நாம் சொல்கின்றோமையானால், நாங்கள் சிந்தித்து இறைவனால் வழங்கப்பட்ட இந்த கொள்கையை உங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தான் அந்த தவறான புரிதலுக்கு மத்தியில இந்த தலைப்பை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு இறைவன் என்ற கொள்கை சரியானதா, அல்லது இன்னும் பிற கொள்கைகள் இந்த உலகத்தில் கடைபிடிக்கப்படுகிறதே அது சரியானதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லிமாக சிந்திக்க வேண்டாம், இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை பின்பற்றக்கூடியவராக சிந்திக்க வேண்டாம். வாழக்கூடிய பகுதியிலே என்னென்ன கடவுள் கொள்கை எல்லாம் போதிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் ஒன்றாக முன்வையுங்கள். எல்லா மதத்தை விட்டு வெளியே வந்துருவோம். இஸ்லாத்தையும் நாம கடைபிடிக்க வேண்டாம், எந்த மதத்தையும் கடைபிடிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் விட்டு வெளிவந்து எல்லா கடவுள் கொள்கையையும் நம்முடைய முன்னால் வைத்து நம்முடைய பகுத்தறிவை வைத்து சிந்தித்து பாருங்கள். எது சரியானது என்பதை நமக்கு இறைவன் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவான். பொதுவாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டுமையானால், அந்த காரியம் செம்மையாக நடைபெற வேண்டுமையானால் அந்த காரியத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அது செம்மையாக நடைபெறும் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள அடிப்படையான ஒரு நம்பிக்கை. அதை யார் நம்ம நம்பிக்கை கொள்ளாமையா இருக்கிறோம்? அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அதை நாம் உறுதியாக பார்க்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம், ஆனால் சிந்திப்பது கிடையாது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நாம வாகனங்களில் நாம் பயணிக்கிறோம். அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வாகனங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை பலதரப்பட்டதாக இருந்தாலும் வாகனத்தை இயக்கக்கூடியவர் ஒருவராக தான் இருப்பார். ஏன் பஸ் இருக்குதுல, ரைட் சைடு ஸ்டேரிங் இருக்கிற மாதிரி லெப்ட் சைடுல ஒரு ஸ்டேரிங்கையும் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச், கீர் எல்லாம் வச்சு கொடுத்து 2 டிரைவர் ஓட்டுங்க அப்படின்னு நாம சொன்னோம்னா அந்த பஸ் ஒழுங்கா இயங்குமா? சாதாரண ஒரு பஸ் நம்ம ஓட்டுறதா இருந்தா கூட அதற்கு ஒரு டிரைவர் தான், 50 பேர் பயணிக்கலாம். ஆனால் அதை இயக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் என்பவர் ஒருவராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை சிந்திச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள்.
அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய பிரின்சிபல் என்கின்ற முதல்வர் ஒருத்தர் தான் இருப்பார். ஏன் திறமை வாய்ந்தவர் ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறாங்களே, 2 டீச்சர் இருந்தாங்கன்னா 2 பிரின்சிபால் இருந்துட்டு போங்க, ஸ்கூலை இன்னும் டெவலப் பண்ணலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் 2 பிரின்சிபல் இருந்தாங்கன்னு வைங்களேன். இப்ப இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற பெரிய சர்ச்சையை என்ன, வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா பிள்ளைங்களாம் அப்படியே ஏங்குவாங்க, சனிக்கிழமை ஸ்கூல் உண்டா இல்லையா, நாளைக்கு வீட்டில் இருக்கிறாமா இல்ல ஸ்கூலுக்கு வந்துதான் இந்த டீச்சருடைய முகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு பிள்ளைங்கள் அப்படியே ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்ப 2 பிரின்சிபாலை வச்சுன்னு வைங்க. ஒருத்தர் சொல்லுவாரு நாளைக்கு சனிக்கிழமைங்க லீவ் விட்டுருவோம் பாரு. இன்னொரு பிரின்சிபலே இல்ல இல்ல பிள்ளைங்களாம் ஒழுங்கா படிக்கவே இல்லை, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது, சனிக்கிழமை ஸ்கூலு வைங்க பாரு. அப்ப ஒரு நாளைக்கு நாம பள்ளிக்கூடத்தை நடத்தலாமா விடுமுறை விடலாமா என்கின்ற முடிவிலேயே எவ்வளவு சர்ச்சை வருது பாத்தீங்களா? ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூட நிர்வாகத்தை கூட வழிநடத்த வேண்டுமையானால் அதற்கு முதல்வராக ஒருவரை தான் நாம் தேர்வு செய்கிறோம். அதே போன்று நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டை எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலங்களையும் எடுத்து பாருங்கள். தமிழகத்தில் எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து இருக்கிறது. மூளை முழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளாக இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அவ்வளவு லெட்டர் பேட் கட்சி இருக்குது. எல்லாரும் அந்த முதல்வருக்கான தேர்தல் வந்துருச்சுன்னா எல்லா கட்சியில இருந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா 10-15 வேட்பாளர் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு முதல்வரை தேர்வு செய்யணுமா? மக்களுடைய வரி பணத்தை நம்ம சேமிக்க வேண்டியதானே. 5 பேர் முதல்வருக்காக போட்டி போடுறீங்களா? ஏன் ஒரு முதல்வர் 5 பேருமே நீங்க சிஎம்மா இருந்துட்டு போங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா தமிழகம் தமிழகமாக இருக்குமா? எதற்காக நாம இவ்வளவு கோடி கணக்கில் நாம செலவிட்டு தேர்தலை நடத்துறோம்? நீங்கள் 5 நபர்களும் கட்சிகளுக்கு தலைவராக இருக்கலாம். ஆனால் தமிழகம் என்பது மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியினுடைய அந்த அரசு சரியாக இயங்க வேண்டுமையானால் அதற்கு முதல்வர் என்பவர் ஒருவர் தான் இருக்க வேண்டும். அதற்கு தான் கோடிக்கணக்கில் நாம செலவு பண்ணி இவ்வளவு நாம தேர்தலை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சாதாரண ஒரு தமிழகத்தை மட்டுமே ஆட்சி செய்வதற்கு ஒரு முதல்வர் நாம நம்பிக்கை கொள்றோம். அப்ப ஒட்டுமொத்த இந்தியா இல்ல, இந்தியாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பூமி அல்ல, பூமியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த வானுலகம் அல்ல, எவ்வளவு பிரம்மாண்டமான உலகம், 7 வானங்கள், பூமியை போன்ற எண்ணற்ற கோள்கள், பூமியை சுற்றக்கூடிய சந்திரன், நட்சத்திரங்கள், வீசக்கூடிய காற்று, இதையெல்லாம் ஒருவர் நிர்வகிக்க வேண்டுமையானால் ஒரு கடவுள் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இயங்க முடியும். அப்ப ஒரு பள்ளிக்கூடத்தை சரியாக இயக்குவதாக இருந்தால் உங்களை நாம தேர்வு செய்யறோம். ஒரு மாநிலத்தினுடைய அரசு சரியாக இயங்க வேண்டுமையானால் ஒரு முதல்வர் இருந்தால் தான் சரி என்பதை நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் அதைவிட பல கோடி கணக்கிலே பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட இந்த பூமி எவ்வளவு நுட்பமாக இயங்குகிறது பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொல்றோம். என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு 1 மணி நேரம் லேட்டுங்க 25 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? இல்ல இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சூரியன் பூமியை சுத்தி முடிச்சிருச்சு, அதனால இன்னைக்கு என்ன 23 மணி நேரம் தான் அப்படின்னு நாம என்னைக்காச்சும் சொல்லி இருக்கிறோமா? இல்லவே இல்லையே. 24 மணி நேரம்னா அதுல ஒரு மைக்ரோ செகண்ட் கூட குறையிலையே. சரியான நேரத்தில் சூரியன் உதிக்கிறது, சரியான நேரத்தில் சூரியன் மறைகிறது, சரியான நேரத்திலே ஒவ்வொரு பருவமும் மாறி மாறி வருகிறது, சரியான திசையை நோக்கி காற்று வீசுகிறது. அப்ப இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இயங்குகிறது. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய கடவுள் ஒருவன் இருந்தால் இந்த உலகம் இவ்வளவு பிரம்மாண்டமாக சீராக இயங்குமா? அல்லது பல கடவுள் இருந்தால் இயங்குமா? திருமறை குர்ஆன் அதை கேள்வியாகவே கேட்கிறது. ஒரு இறைவன் அல்லாமல் அந்த இறைவனோடு வேறொரு கடவுள் இருப்பார்களேயானால் இந்த பூமியும் வானங்களும் சீர்குலைந்து போயிருக்கும் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான் திருமறை குர்ஆன் மூலமாக. அப்ப ஒரு இறைவன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை சீராக இயக்க முடியும். அப்ப அடிப்படையாக இன்னும் நாம் ஒரு இறைவன் மட்டும்தான் இந்த உலகத்தை படைத்தான் பரிபாலிக்கின்றான் என்பதற்கு எண்ணற்ற அறிவியல் பூர்வமான சான்றுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அறிவாளிக்கு ஒரு சமிக்கை போதுமானது என்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த கொள்கைக்கு நாம் ஒரே ஒரு தகவலை மட்டும் நாம சொல்லி இருக்கிறோம். இதை வைத்து நீங்க அப்படியே சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறான்.
ஒவ்வொரு நபர்களுக்கும் பகுத்தறிவு இருக்கிறது. உலகத்தை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அன்றாடம் நடைபெறக்கூடிய காரியங்களை சிந்தித்தாலேயே இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்பவன் ஒருவன் மட்டும்தான், நாம் வணங்குவதற்கு தகுதியானவன் ஒருவன் மட்டும்தான் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கும் என்பதை நாம் ஆழமாக நம்பிக்கை கொள்ளலாம். அதே போன்று பார்த்தீர்களேயானால் இஸ்லாமிய மார்க்கத்தை அணுகக்கூடிய பிற மக்கள், அவர்களிடத்தில் ஒரு தவறான புரிதல் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முஹம்மது என்கின்ற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. முஹம்மது தான் இந்த இஸ்லாத்தை முதல்ல இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். அவரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்று இன்றைக்கு மனிதர்களால் தவறான புரிதல்களிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையா? அது உண்மை அல்ல. திருமறை குர்ஆனாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தோடு சேர்த்து வேறு என்னென்ன மார்க்கங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுகிறதோ அந்த மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய இறை வேதங்களாக எதுவெல்லாம் நம்பிக்கை கொள்ளப்படுகிறதோ அந்த வேதங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் இந்த இஸ்லாம் என்பது முஹம்மதால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது யால் வழங்கப்பட்டது, இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ளலாம். இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்றால் முஹம்மதுங்கிறவர் எங்கிருந்து வந்தாரு? அவர் முகமது நபிக்கு அங்க என்ன வேலை நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதற்கு தான் இறைவன் என்ன ஏற்பாடை செய்கின்றானால் இறைவனுடைய மார்க்கமான இந்த இஸ்லாம் என்பது இன்றைக்கு எப்படி பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறதோ இதே போன்று உலகம் படைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அது முழுமையாக்கப்படவில்லை. மனிதனுடைய அந்த அறிவு என்பது, மனிதனுடைய சிந்தனை என்பது காலத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நாம எதையெல்லாம் பேசுகிறோமோ, எதையெல்லாம் இலகுவாக புரிந்து கொள்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய முந்தைய தலைமுறை கூட புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன். இப்ப நம்ம மர்கஸ்ல இருந்து ஒரு இமேஜ் ரெடி பண்றோம், இந்த திருமுனை கூட்டம் நடக்க போகுதுங்கன்னு. இதையெல்லாம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா இங்க உள்ள எல்லாருக்கும் புரியும். நம்ம வீட்டுல 65 வயசு 70 வயசுல தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் புரியுமா அவங்களுக்கு? அப்ப ஒவ்வொரு காலத்திலும் நடைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது, பேச்சு விதங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப நாம பேசக்கூடிய, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நம்மோடு வாழக்கூடிய முந்தைய தலைமுறையினால் கூட விளங்கிக் கொள்ள முடியல. அப்ப இறைவன் அதை பார்க்கிறான். ஏன்னா இறைவன் தான மனிதனை படைத்தான். பொதுவாக நாம ஒரு பொருளை உருவாக்கி இருந்தோம்னா அதில் உள்ள எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். நம்ம மொபைல் போன் பயன்படுத்துறோமா இல்லையா? நம்ம மொபைல் போன்ல என்னென்ன போட்டோ வச்சிருக்கிறோம், என்னென்ன குர்ஆன் வசனத்தை வச்சிருக்கிறோம், என்னென்ன ஃபைலை எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். பிறருக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பாஸ்வேர்டு போடுறது எல்லாம் நமக்கு தான் தெரியும். அப்ப நம்முடைய பொருள் என்று சொன்னால் அதனுடைய முழு விவரங்களுமே அது நமக்கு தான் தெரியும், பிறருக்கு தெரியாது. அப்ப இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களாகிய நாம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மை பற்றியான முழுமையான விவரம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். எதை எப்ப சொன்னா இவன் விளங்கிப்பான் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அதற்கு தகுந்தாறு போல முதலில் அல்லாஹ் ஆதம் என்கின்ற ஒரு மனிதனை படைத்தான். அவருடைய முதுகுத்தண்டிலிருந்து அவருடைய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் 2 மனிதர்கள் தான். அந்த மனிதர்களில் இருந்துதான் நாம் பல்கி பெருகி இன்றைக்கு கோடான கோடி மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை இறைவன் சொன்னான். அப்பொழுது ஒரு இறை தூதர் இருந்தார், ஆதம் என்கின்ற இறை தூதராக இருந்தார். அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர் பிரச்சாரம் செய்தார். பிறகு நூஹ் என்கின்ற இறை தூதர் வந்தார். அதற்கு பின்பாக ஒவ்வொரு இறை தூதராக காலத்திற்கு ஏற்ப அந்த மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்ப இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த மார்க்கத்தை இறைவன் கற்றுக் கொடுத்திருந்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முழுமையான இஸ்லாத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருப்பதனுடைய விளைவாக தான் முஹம்மது என்கின்ற மனிதரை இறைவன் இறை தூதராக தேர்வு செய்து அவருக்கு இந்த குர்ஆனை இறைவன் கொடுத்தான். ஆனால் அந்த குர்ஆன் இறக்கி அருளப்படும் பொழுது
அதில் நிறைய எண்ணற்ற அறிவியல் சான்று இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் விளக்கினாரா இல்லையா? எவ்வளவு அறிவியல் சான்று! அதை குர்ஆனை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக முகமது நபிக்கு இறக்கப்பட்டதை கண் முன்னால் பார்த்தார்களே, அந்த நபி தோழர்கள் கூட விளங்க முடியாது. அவங்க வசனத்தை நம்பிக்கை கொண்டாங்க, அவ்வளவுதான். வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பானவர்களுக்கு அறிவியலை பற்றி சொன்னால் தெரியுமா? தெரியாது. ஆனால் திருமறை குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அது இறைவேதம். முஸ்லிம்களுக்கான மட்டும் இறைவேதம் அல்ல. அது உலகத்தில் மனிதனாக ஒருவன் படைக்கப்பட்டிருக்கின்றானால் அவன் இறைவனால் படைக்கப்பட்டவன். நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கின்ற அறிவுரையை உனக்கு இந்த திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் பாடம் கற்பிக்கிறான். அது முஸ்லிம்களுக்கான வேதம் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் அதை படிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் அதை கடைபிடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம். அப்ப இறை தூதர் என்பவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தேர்வு செய்யப்பட்டு இறைவன் எதை சொல்லுகிறானோ அதை மக்களுக்கு ஒரு மெசேஞ்சரா கொண்டு வந்து சேர்ப்பார். அவ்வளவுதான் அவருடைய பணி. முகமது நபி தன்னுடைய சுய சிந்தனையால் இந்த இஸ்லாத்தை உருவாக்கல. அதற்கு எண்ணற்ற சான்றுகளை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு முக்கியமான சான்று அறிவியல் சான்று தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவரால் எப்படி இந்த அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லி இருக்க முடியும்? அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இன்றைக்கு திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அவ்வளவு அறிவியல் உண்மைகள் கொட்டி கிடக்கிறது. அந்த அறிவியல் உண்மைகள் முகம்மது என்கின்ற எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? இன்றைக்கு பார்க்கிறோம். வெறுமனே பெயர் அளவுல நாம பேசிட்டு போறதுக்காக சொல்லல, உலகளாவிய அளவுல பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை சிந்திப்பதற்காக அல்ல, திருமறை குர்ஆனிலே குறைகளை கண்டுபிடிப்பதற்காக சில நபர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். குறைகளை கண்டுபிடிக்க முடியாமல், முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு ஏராளம். அது உலகளாவிய அளவுல போக தேவையில்லை. தஞ்சை மாவட்டத்தில் என்னுடைய ஊர்ல ஒரு வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு மதத்தை பிறப்பால் ஒரு மதத்தை சார்ந்தவராக ஒரு மனிதர். அவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை சுற்றியுள்ள காரியங்களை அவர் சிந்தித்து பார்க்கிறார். சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏன் நாம் இன்றைக்கு சாதியால் பிற்படுத்தப்படுகிறோம்? நாம் அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள் தானே. நான் தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன் என்கின்ற இந்த பாகுபாடு எப்படி மனிதர்களுக்கு மத்தியில் வந்தது என்கின்ற சிந்தனை அவருக்கு இயற்கையாகவே உள்ளத்தில் தோன்றுகிறது. அப்ப ஜாதியை பற்றி இந்த உலக மார்க்கங்கள் எதை சொல்லுகிறது என்று அவருடைய மதத்தினுடைய வேதத்தை அவர் படிக்க ஆரம்பித்தார். அவருடைய மதம் எதை இறைவேதம் என்று சொல்லுகிறதோ அதுவே ஜாதியை மக்களுக்கு மத்தியில் ஊக்குவிக்கவில்லை. மாறாக அந்த வேதம் எதை சொல்கின்றது? ஆனால் ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர் தான் என்று அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாரோ அந்த மதத்தை சார்ந்த இறைவேதத்தில் அவர் படிக்கிறார். பிறகு பைபிளை எடுத்து படித்து பார்க்கிறார். அதிலும் சாதி வேறுபாடு இல்லை, தீண்டாமை இல்லை. மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள், அனைவரும் பிறப்பால் சமம் என்கின்ற கொள்கையை தான் அதுவும் போதிக்கிறது. அதையும் படிக்கிறார். இறுதியாக திருமறை குர்ஆனை படித்து பார்க்கிறார். திருமறை குர்ஆனும் அதை சொல்லுகிறது. இறுதியாக எல்லா மதங்களையும் ஆய்வு செய்து யாரும் அவருக்கு பிரச்சாரமே செய்யல. ஒரு முஸ்லிம் கூட அவருக்கு பிரச்சாரம் செய்யல. அவரே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு அந்த வேதங்களை எல்லாம் வாங்கி எல்லாவற்றையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து படிச்சு சிந்திச்சு பார்த்தா கடைசியாக இஸ்லாமிய மார்க்கம் தான் அறிவுபூர்வமான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தான் இறைவனுடைய கருத்தை உண்மையாக போதிக்கக்கூடிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தான் அவ்வளவு அழகான மார்க்கம் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 பிள்ளைகளும் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அவங்களுக்கு போய் வாழால அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல. யாருமே அவங்களுக்கு பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டவில்லை, அவர்களுக்கு ஆசை வாசங்களை காண்பிக்கவில்லை. அறிவை கொண்டு சிந்தித்தார்கள். இஸ்லாம் தான் அழகான மார்க்கம் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அதை நோக்கிதான் நாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பார்த்தீர்களே, ஆனால் இப்படி எண்ணற்ற தவறான புரிதல். அது முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா?
முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் என்று சொன்னாலேயே அவர்கள் தாங்கள் உண்டு தங்கள் வேலை உண்டு இருப்பார்கள், யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள், மனிதநேயத்தோடு இருக்க மாட்டார்கள், அவர்கள் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள், பல எண்ணற்ற பிள்ளைகளை பெற்றுக் கொள்வார்கள். இப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அது உண்மையா என்று கேட்டால் அது உண்மை அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், பெண்ணடிமைத்தனத்தை போதியுங்கள், பெண்களை அடிமையாகவே வைத்திருங்கள் என்று நமக்கு எங்கேயாவது போதிக்கிறதா என்று கேட்டால் அப்படி இஸ்லாத்தில் எங்கும் போதனை இல்லை. இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு பெண்ணுரிமை என்கின்ற பெயரால் பெண்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை கோரிக்கையாக இன்றைக்கு முழங்குகின்றார்களே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறைவேதமாக கருதப்படக்கூடிய திருமறை குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு ஆண் பிள்ளை இருந்தால் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்க வேண்டும், அவருக்கு பெண் பிள்ளை இருந்தால் அவருக்கு எவ்வளவு சொத்துகள் சேர வேண்டும் என்று பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இருக்கிறது. இதைவிட ஒரு தெளிவான ஒரு பெண்ணுரிமையை பேணக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதற்காக இதைவிட ஒரு தெளிவான சான்று வேண்டுமா? இஸ்லாமிய மார்க்கம் உண்மையில் தீவிரவாதத்தை போதிக்கிறதா என்று கேட்டால் அப்படி போதிக்கவே இல்லை. அப்படி யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வசனத்திலே ஒரு வசனத்தில் எப்படி வருகின்றதையானால், எதிரிகளை நீங்கள் போர்க்களத்திலே பார்ப்பீர்களேயானால் அவர்களுடைய கழுத்தில் நீங்கள் வெட்டுங்கள் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம். உண்மையை மக்களுக்கு சொல்லணும்ல, அப்படின்னு ஒரு வசனம். இந்த வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக நாம் இருக்கிறோமோ நம்முடைய கழுத்தை எல்லாம் வெட்ட சொல்லுகிறது, நம்முடைய கழுத்தை எல்லாம் துண்டிக்க சொல்லுகிறது, எவ்வளவு தீவிரவாத மார்க்கத்தை போதிக்கிறது பாத்தீங்களான்னு இதைதான் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனம் என்பது உண்மைதான், அது குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை வைத்து அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம்தான் தவறு. எப்படி தவறு? இன்றைக்கு நாம வாழக்கூடிய இந்திய நாட்டை எடுத்து பாருங்கள். இந்திய நாடு என்பது 1947ஆம் ஆண்டிற்கு முன்பாக வரைக்கும் ஆங்கிலேயனிடத்திலே அடிமையாக தான் இருந்தோம். 1947 தானே சுதந்திரம் பெற்றோம். இந்த சுதந்திரத்தை பெறுவது எப்படி? வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அப்படியே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டானா? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய முன்னோர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். அனைவரும் மதத்தை எல்லாம் கடந்து இந்தியனாக கைகோர்த்து இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற வேண்டும், ஆங்கிலேயனை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி இறுதியாக தான் மகாத்மா காந்தியினுடைய தலைமையில அகிம்சை முறையில் நாம் போராட்டம் செய்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தினுடைய வரலாறு நீங்க படிச்சு பார்த்திருக்கிறீங்களா? சுதந்திரத்தினுடைய போராட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடி உயிரை தியாகம் செய்த முன்னோர்களும் இருக்கிறார்கள். ஆங்கிலேயனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களை கொலை செய்த வீரர்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த போர்க்களத்தில் ஆங்கிலேயர்களை கொலை செய்தார்களே, அவர்களை ஏன் நாம் வீரர்கள் என்று சொல்கிறோம்? தீவிரவாதின்னு சொல்றோமா, வீரர்கள் சொல்றோமா? காரணம் என்ன? நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடி இருக்கிறாங்க, அவங்க வீரர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவங்களை நம்ம தீவிரவாதின்னு சொல்லுவோமா? எங்கேயுமே நம்ம தீவிரவாதின்னு யாருமே சொல்ல மாட்டோமே. அதே போன்றுதான் நபிகளாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அவர் தன்னுடைய 40வது வயதிலே இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பின்பாக தன்னுடைய 53வது வயது வரைக்கும் 13 ஆண்டுகள் மக்காவிலே இருந்து பிரச்சாரம் செய்தார். மக்கா என்பது அவருடைய சொந்த ஊர், சொந்த மண்ணு. அந்த 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்தாரே, அதில் ஒரே ஒரு போர்க்களத்தை அவர் ஏற்பாடு செய்தார். எதிரிகளை அவர் தாக்கினார், எதிரிகளை கொலை செய்தார் என்று ஒரே ஒரு வரலாறு சான்றை காண்பிக்க முடியுமா? 13 ஆண்டுகள் போர்க்களமே இல்லை.
பிறகு மக்காவில் இருந்து நாடு துறந்து மதினா என்கின்ற நகருக்கு செல்கிறார்கள். அந்த மதினா என்கின்ற நகருக்கு சென்றதற்கு பின்பாக இறை தூதர் என்கின்ற பொறுப்போடு சேர்த்து அந்த மதினாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி பொறுப்பும் நபிகளாருக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இறை தூதராக இருந்து ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து மக்களை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அதே போன்று ஆட்சி தலைவராக இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் நபிகளாருக்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப மக்காவிலே இஸ்லாத்தை சுதந்திரமாக இவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, மதினாவிலே சுதந்திரமாக வாழுகிறார்கள் என்பதற்காக வேண்டி மதினாவை நோக்கி பல படைகள் தாக்குதல் நடத்த வருகிறது. மதினா அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக பல போர் வீரர்கள் வருகிறார்கள். அப்ப தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி தலைவர் என்கின்ற பொறுப்புல தான் போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. நான் நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணும்ல. இப்ப நம்ம இந்திய நாடு இருக்கிறது, அண்டை நாடுகள் நம்ம மீது தாக்குதல் நடத்துமையானால் நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? நம்மை பாதுகாப்பதற்காக அண்டை நாட்டினுடைய அந்த ராணுவ வீரர்களை தாக்குதல் நடத்தினால், அவர்களை கொலை செய்தால் அவர்கள் நாம் தீவிரவாதி என்று சொல்லுவோமா அல்லது சிறந்த தலைவர் என்று சொல்லுவோமா? நபிகள் நாயகம் அவர்கள் தானாக முன்வந்து எந்த போர்க்களத்தையும் நடத்தியது கிடையாது. மதினா என்கின்ற அந்த நகருக்கு அந்த நாட்டிற்கு ஆட்சி தலைவராக இருக்கிறார். அங்குள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் தாக்குதல் நடத்த வருகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள். நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அறிவுரைகளை சொன்னார்கள். போர்க்களத்தில் எதிரிகளை கண்டால் அவர்களின் கழுத்தை வெட்டுங்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தை வைத்து இன்றைக்கு தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் போர் வியூகங்களை அல்லாஹ்வின் தூதராகிய நபிகள் நாயகம் எப்படி விதித்தார்கள் தெரியுமா? நாம ஒரு பகுதிக்கு போர் செய்ய போறோம். அப்படி போர் செய்ய போகக்கூடிய நேரத்தில் எதிர் நாட்டை சார்ந்த பெண்களை கொலை செய்யக்கூடாது. யார்? போர் வீரர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. எதிர்நாட்டை சார்ந்த குழந்தைகள், அவர்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. எதிர்நாட்டை அந்த வீரர்களை நாம் போர்க்களத்திலே சந்திக்கும் பொழுது அவர்களுடைய எல்லை பகுதியாக இருக்குமையானால் அந்த எல்லை பகுதியில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது, செடிகளை பிடுங்கக்கூடாது என்று அந்த போர் வீரர்களுக்கு அறிவுரை சொன்னார்களே, இந்த அறிவுரை இதை உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் தீவிரவாதியாக இருந்தால், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியதாக இருந்தால் பெண்களை கொலை செய்யாதீர்கள், முதியவர்களை கொலை செய்யாதீர்கள், குழந்தைகளை துன்புறுத்தாதீர்கள், அவருடைய பகுதியில் உள்ள மரங்களை வெட்டாதீர்கள், செடி கொடிகளை பிடுங்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருப்பாங்களா? இப்ப எவ்வளவு அறிவுபூர்வமான அழகான ஒரு பாசத்தை விதைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக போர்க்களத்துக்கு தான் போறாங்க. போர்க்களத்துக்கு போனாலும் மனித நேயத்தோடு செயல்படுப்பா அப்படின்னு ஒரு தலைவர் அறிவுரை சொல்கின்றாரே, ஆனால் இவர் தீவிரவாதத்தை போதித்திருப்பாரா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதே போன்ற எண்ணற்ற விஷயங்களை நாம் சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கிறது என்பதற்காக பெண்களுடைய ஆடைகளை குறிப்பிடுவார்கள். பாத்தீங்களா, நம்ம மதத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் புர்கா போடுறாங்களா? நம்ம மதத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் பர்தா அணிஞ்சுக்கிட்டு போறாங்களா? முஸ்லிம்களை பாத்தீங்களா, எங்க போனாலும் புர்கா போட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? அவங்க அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க தெரியுமான்னு இப்படி ஒரு தவறான பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில. ஆனால் அது சரியான புரிதலா என்று கேட்டால் அது சரியான புரிதல் கிடையாது. இந்த ஆடை என்பது பெண் அடிமைத்தனத்தை போதிப்பது அல்ல, மாறாக பெண்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு ஆடை. இயற்கையாகவே இறைவன் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஆண்களையும் இறைவன் தான் படைத்தான், பெண்களையும் இறைவன் தான் படைத்தான். நாம் எப்படி படைத்திருக்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப உடல் ரீதியாக ஒரு ஆணுடைய படைப்பையும் ஒரு பெண்ணுடைய படைப்பையும் எடுத்து பாருங்க, ரெண்டு பேரும் சமமா இருப்பாங்களா? ஆணுடைய உடல் பலத்திற்கும் பெண்ணுடைய உடல் பலத்திற்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் பலகீனமா தான் இருப்பாங்க. ஆணுடைய துணிச்சல் பெண்கள் நிகராக வரமாட்டாங்க, ஆணுடைய வீரத்திற்கு நிகராக பெண்கள் வரமாட்டாங்க. உடல் ரீதியாக பெண்களை பலகீனமாக தான் படைத்திருக்கிறான். அவ பலகீனமாக படைக்கப்பட்டதனுடைய விளைவாக அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அவர்களுக்கு ஆடையில் அல்லாஹ் இறைவன் என்ன செய்கிறான், சிறப்பாக ஒரு சட்டத்தை கொடுக்கிறான். அந்த சட்டத்தை பற்றி திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யா அய்யுஹன் நபி, நபியே முஹம்மதே, குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன்,
உன்னுடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் மூமினான இறை நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் நீ சொல், யுதுனீன அலையின்ன ஜலாபிபிகின்ன, அவர்கள் தன்னுடைய உடலின் மீது ஜில்பாப் என்கின்ற ஆடையை தொங்கவிடட்டும், அது புர்கா என்கின்ற ஆடையை அணிந்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? தாலிக்க அதுனா யோரஃப்ன வலா யோதைன், அவர்கள் அதன் மூலமாக பிறருக்கு அறியப்படுவார்கள். இப்ப பாருங்க, பெண்கள் எல்லாம் புர்கா போட்டிருக்கிறாங்கன்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு போறாங்களா? அது இஸ்லாத்துல எங்கேயுமே இல்லை. முகத்தை திறந்து வைக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஏனென்றால் முகத்தை வைத்து ஒரு மனிதன் தான் அடையாளம் காணப்படுவான். ஒரு முகத்தை வைத்துதான் இந்த பெண்மணி இந்த வீட்டு பெண்மணி, இவருடைய மனைவி, இவருடைய பெண் பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்படுவாள். அப்ப அவர்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக முகத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் வசனம் இறுதியாக இறைவன் சொல்லுகிறான், வலா யோதைன், அவர்கள் இதன் மூலமாக தொந்தரவு தரப்படாமல் இருப்பார்கள். இந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா பெண்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்களே, ஆனால் இயற்கையாகவே அவர்களின் உடல் என்பது ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இயற்கையாகவே அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்நிய ஒரு பொது சபைக்கு அவங்க வராங்க அப்படிங்கும் போது பிற ஆண்களுடைய பார்வை அவர்கள் மீது தவறாக விழுந்து அதன் மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவருடைய உடலை மறைப்பதற்காக அல்லாஹ் இந்த ஆடையை கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை உண்மைப்படுத்துவதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லலாம். அதில் ஒன்றை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நம்முடைய தமிழகத்தில் தமிழ் சினிமாவை சார்ந்த ஒரு நடிகை மோனிகா என்ற ஒரு நடிகை, அவர் அந்த பெண்மணி சினிமா துறையிலே அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பாக அந்த பெண்ணுடைய தந்தை இருந்தார்கள். எங்க வெளியே போனாலும் தந்தையினுடைய பாதுகாப்போடு போவாங்க, தந்தையினுடைய பாதுகாப்போடு வருவாங்க. இருந்தாலும் கூட மக்களுக்கு மத்தியில் நடமாடும் பொழுது ஒரு சுதந்திரத்தை அவர்களால் அனுபவிக்க முடியல. இதை நான் சொல்லல, அவங்களே பேட்டியில கொடுக்கிறாங்க. பிறகு என்னுடைய தந்தை மரணித்ததற்கு பின்பாக நான் தனியாக வெளியே செல்வதற்கு பயந்தேன். அப்பொழுது என்னுடைய தோழியான என்னுடைய நட்பில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த புர்கா என்கின்ற ஆடையை அணிய சொல்லி ஒரே ஒரு முறை எனக்கு அறிவுரை சொன்னாள். இதை ஒரு தடவை அணிஞ்சிட்டு நீ வெளியே போயிட்டு வந்து பாரு, அப்போ உனக்கு மாற்றம் தெரியும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். என்னுடைய தோழி எனக்கு தீமையை தரமாட்டாள் என்று சொல்லி ஒரே ஒரு முறை அந்த ஆடையை அணிந்து கொண்டு நான் வெளியே சென்று விட்டு வந்தேன். என்னுடைய தந்தை என்னுடைய பாதுகாப்பிற்காக இல்லை, ஆனால் என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது நான் எந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லையோ அந்த சுதந்திரத்தை இந்த ஆடையின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். இந்த புர்கா என்கின்ற ஆடையை அணிந்து கொண்டு நான் வெளியே செல்லும் பொழுது என்னுடைய அந்தரங்க உறுப்புகள் வெளியே தெரியவில்லை. என்னுடைய உடல் அமைப்பு என்பது பிற ஆண்களுடைய பார்வைகளை கவரவில்லை. பிற ஆண்களுடைய பார்வை என் மீது தவறாக விழவும் இல்லை. நான் சுதந்திரமாக வெளியே சென்று விட்டு சுதந்திரமாக பாதுகாப்பாக நான் வீட்டை நோக்கி வந்தேன். அப்போதான் என்னுடைய உள்ளம் சிந்தித்தது, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆடை முறையில் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு சிறந்த மார்க்கமாக இருக்கும் என்று நானாக முன்வந்து திருமறை குர்ஆனை படித்தேன், அதை சிந்தித்தேன். இன்றைக்கு நான் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. அப்ப இது வெறுமனே நம்முடைய நாவால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல, நம்மோடு வாழ்ந்த மனிதர்கள் அனுபவிக்கின்றார்கள், அந்த நன்மையை பெறுகிறார்கள். அதை பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய கண் முன்னால் பார்க்கிறோம். அப்ப தவறான இந்த புர்கா என்பது பெண் அடிமைத்தனத்திற்காக இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை, பெண்களுடைய பாதுகாப்பிற்காக சொல்லியிருக்கிறது என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் என்பது மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமையானால் அவன் என்னென்ன காரியத்தை எல்லாம் அவன் செய்ய வேண்டும், எதை செய்தால் அவனுக்கு நன்மை பயக்கும், எதை செய்தால் அவனுக்கு அது தீமையை கொடுக்கும் என்பதை எல்லாம் இறைவன் அறிந்து நன்மையான காரியத்தை செய்ய முடியும், தீமையை விட்டு தவிர்த்திருக்க முடியும். இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வரதட்சணை கொடுமை. நீ பார்க்கின்றோமா இல்லையா? உண்மையில் நாம் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத பிற மார்க்கங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணையை குறித்து என்ன சொல்லுகிறது என்ற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. எதை வைத்து நான் சொல்லுகிறேன் தெரியுமா? எத்தனையோ நண்பர்கள்
இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நேரத்திலலாம் எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் வருவாங்க, உளவுத்துறை நண்பர்கள் வருவார்கள். அதே போன்று நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு சில நபர்கள் அதை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்ப இஸ்லாத்தை குறித்தான அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமையானால் அதை நம்மள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை நாம கொடுப்போம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான், இல்லைன்னு சொல்லல, இவ்வளவு அழகான மார்க்கமா இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரே ஒரு தடை தான். என்ன தடை தெரியுமா? எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது, அந்த பெண் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் பயம்பர். குடும்பத்தோடு நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் வரலாமே. அந்த பெண்ணிற்கு நாம முறையாக நாம துணையை நாம் தேடி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாமே என்று அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தவறான புரிதல் எப்படி வெளிப்படும் தெரியுமா? இல்லப்பா, என் சமுதாயத்தில் நான் வரதட்சணையும் கொடுக்க தான் போறேன், அது கொடுத்தா கூட என்ன ஒரு அதிகபட்சம் போதா ஒரு 20 பவுன் கொடுப்பேன், ஒரு பைக்கு வாங்கி கொடுத்தா ஒரு காரு வாங்கி கொடுத்தா முடிஞ்சிரும் பாய். ஆனா உங்க சமுதாயத்துக்கு வந்தா 100 பவுன் 200 பவுன்லாம் கொடுக்க முடியுமா? ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா? மாப்பிள்ளைக்கு எல்லா வசதிகளும் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது பாய். அதனால என் பெண்ணை நான் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம் பாரு. அப்பதான் நாம அவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம், இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணையை எங்கும் போதித்தது கிடையாது. மாறாக இஸ்லாம் எதை போதிக்கிறது தெரியுமா? ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமிருந்து பெறுவது வரதட்சணை. அந்த வரதட்சணை நீ வாங்காதே. மாறாக ஆணாக இருக்கக்கூடிய நீ எந்த பெண்ணை திருமணம் முடிக்க போகிறாயோ அந்த பெண்ணுக்கு மனக்குடையாக மகரை கொடுத்து திருமணம் முடி என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நமக்கு பெண் பிள்ளை இருக்கும், ஏன்னா நம்ம செலவு பண்ணவே தேவையில்லை. நல்ல ஒரு மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து வச்சுட்டா போதும், அவர் நம்முடைய பெண்ணுக்கு மகரை கொடுத்து திருமணம் முடிப்பார். இதைதான் இஸ்லாம் போதிக்கிறது. எவ்வளவு நன்மையான ஒரு காரியம் பாருங்க. இன்றைய வரதட்சணை கொடுமையால் எத்தனை நபர்கள் 30 வயதை கடந்து 35 வயதை கடந்து என்னுடைய தந்தை இப்பொழுது திருமணம் முடித்து வைப்பார், என்னுடைய சகோதரன் இப்பதான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான், நிறைய சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பானே, 30 வயசு கடக்குறாங்க கன்னிகளில. 35 40 வயதாக திருமணம் முடியவில்லை. எத்தனை நபர்கள் இதன் மூலமாக ஒழுக்கமாக வாழக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறாள். மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய தீங்கு பார்த்தீங்களா வரதட்சணை. அதே போன்று சில பெண்கள் ஒழுக்கத்தை எல்லாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் தவறான முறையில பல அந்நிய ஆண்களோடு பழகி தன்னுடைய கருப்பை இழக்கிறாள், தன்னுடைய வாழ்நாளை தொலைக்கிறாள். காரணம் என்ன? வரதட்சணை தான். இவங்க கேட்கிற வரதட்சணை எல்லாம் கொடுத்து என் அத்தை எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது, நம்ம வேலையை பார்த்துட வேண்டியதானே. அவங்க யாரையாவது ஒரு ஆணை தேர்வு செய்து அவர்களோடு ஓடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய மானக்கேடு, அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய மானக்கேடு. அதன் மூலமாக தற்கொலை செய்து கொண்டால் அந்த உயிர் பலியாக்கப்படுகிறதே, இது எவ்வளவு பெரிய தீங்கு. அப்ப இதையெல்லாம் பார்த்துதான் இஸ்லாம் சொல்லுகிறது, திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணிடம் இருந்து நீ வரதட்சணை வாங்கக்கூடாது. மாறாக சம்பாதிக்கக்கூடிய உடல் பலம் பொருந்திய ஆணாகிய நீ பெண்ணுக்கு மகரை கொடுத்து திருமணம் முடி என்று வரதட்சணைக்கு எதிரான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ நபர்கள் கை நிறைய சம்பாதிக்கின்றார்கள். சென்னை பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐடிம்பாங்க, எவ்வளவு சம்பளம் கேட்டா ஒரு 50,000 60,000 வருங்க மாசம், 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. சரி, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே மாசம், நல்ல சொத்து பத்துகளை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த 1.5 லட்சம் இப்படி வரும், அடுத்த 5 நாள்ல எப்படி போகும்னு தெரியாது. காரணம் என்ன? எல்லாம் இஎம்ஐ தான். கார் எடுத்துக்கிட்டா இஎம்ஐ, பைக் எடுத்துக்கிட்டா இஎம்ஐ, பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டால் இஎம்ஐ என்கின்ற பெயரால் வட்டியின் மூலமாக பிறருடைய பொருளாதாரத்தை நாம் சுரண்டுகிறோமே. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, உன்னோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் பொருளாதாரத்திலே சிரமப்படுவானேயானால் உன்னுடைய பொருளாதாரத்தை அவனுக்கு தர்மமாக வழங்கி அவனுக்கு உதவி செய். அப்படி தர்மமாக வழங்கக்கூடிய நிலை உனக்கு இல்லையா, வட்டி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தவணையோடு கடன் கொடுத்து உதவி செய். இஸ்லாம் அழகாக போதிக்கிறது. வட்டியோடு கடன் கொடுக்காத. ஏன்? நீ 10,000 கடன் கொடுத்தனா 15,000 திரும்பி கேட்ப. அவன் முதலையும் அடைக்க முடியாம வட்டியும் அடைக்க முடியாம சிரமப்படுவான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவனுடைய ரத்தத்தை நீ உறிஞ்சாதே என்று வட்டிக்கு எதிராக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது.
இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தீமையை பகிக்கிறதோ அந்த தீமையை தரக்கூடிய எல்லா காரியத்திற்கும் எதிராக இறைவனுடைய இயற்கை மார்க்கமான இஸ்லாம் இருக்கிறது. எதுவெல்லாம் மனிதனுக்கு நன்மையை பகிக்குமோ அந்த நன்மையை தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. எனவே முஸ்லிம்களாகிய நமக்கும் இங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு பிற மதத்தை கடைபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்து கொண்டு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, அந்த சகோதரிகளுக்கு நாம் சொல்வது என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது இறைவனுடைய மார்க்கமாக இருக்கும் என்று உங்களுக்கு முடிவெடுக்க முடிந்தது என்றால் இதை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடியுங்கள். கண்டிப்பாக இறைவனுக்கு கட்டுப்பட்ட நபர்களாக கண்டிப்பாக நாம் மாறலாம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து நிறைய தவறான புரிதல்கள் இன்றைக்கு பரப்பப்படுகிறது. அதில் ஒரு சில தகவலை மட்டும்தான் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். இதற்கு நீங்கள் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமையானால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எழுத்து வடிவிலும் பல புத்தகங்கள் நாம் வெளியிட்டிருக்கிறோம், பல ஆக்கங்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதை கிளை நிர்வாகிகளை சந்திச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதை உங்களுக்கு நாம் தாராளமாக வழங்குவோம், அதை இலவசமாக நாம் வழங்குவோம். அதை உங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டு நம்மை படைத்த இறைவன் யார், இறைவன் நமக்கு எந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கினான், இறைவன் நமக்கு எதை கடைபிடிக்க சொல்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்து இறைவனை நாம் கண்டறிந்து இறைவனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து அதே நிலையில் மரணித்து நாளை மீண்டும் நாம் எழுப்பப்படும் பொழுது இறைவனை சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.